அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் நம்மளுடைய இமெயில் ஐடி எங்கே இருக்குது, அதோட பாஸ்வேர்டு எப்படி நம்ம ரெக்கவரி பண்ணுறது என்பதை பற்றி பார்ப்போம். முதல்ல நீங்கள் கூகுள் அப்படிங்கிற உங்கள் மொபைலில் கூகுள் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கூகுளோட ப்ராடக்ட் எல்லாமே அங்கே டிஸ்பிளே ஆகும். சில பேருக்கு ஜிமெயில் அப்புடின்னு தனியாக வெளியில் இருக்குங்க. இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், எம் அப்புடின்னு போட்டு ஒரு ஐக்கான் இருக்குது, அது கீழே ஜிமெயில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டாப் ரைட் சைடில் ஒரு வட்டம் இருக்கும். அதில் உங்கள் பேரோட இன்சியலோ ஏதோ ஒன்று அதில் இருக்கும், இல்லை பிக்சர் வச்சுருந்தீங்கன்னா பிக்சர் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், இங்கே நிறைய அக்கௌண்ட் இருக்குது. இதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி மேலே இருக்கும், கூகுளுக்கு நேராக கீழே வட்டம் போட்டு பக்கத்தில் உங்கள் நேம் போட்டு கீழே பாருங்கள் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கும். அந்த ஐடியில் இது ஐடியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு @gmail.com கடைசியில் முடிஞ்சிருக்கும். அதுதான் நம்மளுடைய இமெயில் ஐடி. ஸோ நம்ம அதிலேருந்து நம்ம இமெயில் ஐடியை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதோட பாஸ்வேர்டை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு உங்கள் ஜிமெயில் ஐடியில் ஜிமெயில் மெயில் அனுப்புங்க. உங்கள் ஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ஆர்பிக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் டைப் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, அதை உங்கள் ஆர்பிக்கு டிஸ்ட்ரிக்ட் ஆர்பிக்கு அனுப்புங்க, மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மெயில் ஐடியும் கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் சிஸ்டத்துலேருந்து கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ஜிமெயில் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஜிமெயில் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா அடுத்து பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு கேட்கும்போது நீங்கள் வந்து நம்ம இப்போ செல்லு புதுசாக வாங்கும் போது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக அவசர அவசரமாக ஏதாவது பண்ணியிருந்திருப்போம், என்ன பாஸ்வேர்டு போட்டோம் அப்படிங்கிறது மறந்துருப்போம். அதனால் நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா புதிதாக நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மொபைல் கையிலேயே வச்சுருப்பீங்க. அந்த மொபைலில் அந்த பாஸ்வேர்டுக்கு உள்ள கோட்ஸ் அனுப்புவாங்க. அதை நீங்கள் இன்புட் கொடுத்து நீங்கள் புதுசாக உங்கள் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு தெரிஞ்சவங்க இருப்பீங்க, அவங்க கவலைப்பட வேணாம். பாஸ்வேர்டு தெரியாதவங்க இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து அதை நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.